இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த விவாதத்திலே பங்கேற்ற இந்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நீங்கள் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளை நீங்கள் வணங்கினால் அவர் பெயரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. 3-4 நாட்களாக நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து போராட்டங்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் நேற்றைக்கு முதல் நாள் என்று கடந்த 3 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் எல்லோருமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ரயில் மறியல், சாலை மறியல், தபால் அலுவலக முற்றுகை போராட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கிறார்கள். பாஜக, அமித்ஷா, மோடி இவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். முழுக்க திருப்புவாத அரசியலை பாஜக முன்னெடுக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கும்பொழுது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை இந்துத்துவ அம்பேத்கராக அவர்கள் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே பன்முகத்தன்மை வாய்ந்ததுதான். ஆனால் அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக ஒரே நாடு என்கின்ற அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்தார்கள். இப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அத்தனை பன்முகத்தன்மையும் அவர்கள் காலி செய்துவிட்டு ஒரே நாடு என்பது அவர்கள் இந்து ராஷ்டிரம்தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவினுடைய அஜெண்டாவாக, RSS அஜெண்டாவாக, அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அஜெண்டாவாக செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை திசை திருப்பும் விதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இல்ல, நீங்க அவங்க பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்க அவருடைய தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பப்படுகிறது. யாரும் இதை ஏஐ மூலமாக அவர்கள் சொல்வதை போல யாரும் திரித்து கூறவில்லை. நேரடி ஒளிபரப்பில் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாம் சொல்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தம் தழுவும் பொழுது 22 உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகள் மிக முக்கியமானது, நான் ராமனையோ பிரம்மனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக வழிபட மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவரே கடவுளோடு சேர்த்து அவர் பேசுவது, கடவுளை வைத்து அவரை இழிவுபடுத்துவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய அவமதிப்பாகும். ஆகவே முழுக்க திருப்பிவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.